श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. अभिषेक पद्धति श्लोकं 191. अध्यासितं मणिमुखैः क्रमशो नरेन्द्रैः आरोप्य देवी भवतीं तपनीयपीठं राज्याभिषेकमनगं मणिपादरक्षे रामोचितं तव वशं भरतो वितेने. பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே. பரதஹா, பரதரானவர். மனுமுகைஹி, மனு முதலான. நரேந்திரைஹி, ராஜாக்களாலே. கிரமஷஹா, வரிசையாக. அத்தியாசிதம், ஏறப்பட்டிருக்கின்ற. தபனீய பீட்டம், தங்க சிம்ஹாசனத்தில். பவதீம், உன்னை. ஆரோப்பிய, ஏற்றி வைத்து. ராமோச்சிதம், ராமனுக்கு தகுந்ததான. அனகம், ஒரு குறைவில்லாமல் இருக்கின்ற. ராஜ்யாபிஷேகம், பட்டாபிஷேகத்தை. தவ, உனக்கு. வசம், சுவாதீனமாக. விதேனே, செய்தார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது மனு முதலான ராஜாக்கள்லாம் வரிசையாக உட்கார்ந்த அந்த தங்க சிம்மாசனத்தில் பாதுகையை எழுந்தருள பண்ணி ராமனுக்கு செய்கிற மாதிரியான பட்டாபிஷேகத்தை பரதனானவர் பாதுகைக்கு பண்ணார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் அனகம் அப்படின்றது ஒரு குறைவில்லாமல் இருக்கின்ற அப்படின்னு நம்மாண்டவன் வியாக்கியானம். அனகம் அப்படின்றதுக்கு குற்றமற்ற அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுவும் சில வியாக்கியானங்களில் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அனகா ஹரிவல்லபான்னு தாயாரை சொல்லும்போது அவள் குற்றமற்றவள், குறையே இல்லாதவள், அந்த மீனிங்கில் வரும்போது தாயாரை சொல்கிற வார்த்தையாகவும் நமக்கு அமையும். இப்போது இது உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, மனு முதலிய ராஜாக்கள்லாம் உட்கார்ந்த அந்த தங்க சிம்மாசனத்தில் ஒருவேளை ராமனோட பட்டாபிஷேகம் நடந்திருந்ததுன்னா, தசரதர் நினச்சபடியே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருந்ததுன்னா பரதனால் பார்த்துருக்க கூட முடியாது. ஏன்னா பரதன் வரத்துக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே தசரதன் வெயிட் பண்ணலை, அடுத்த நாளே பட்டாபிஷேகம்னுட்டார். அப்போ பரதன் அவன் மாமாவாத்தில் இருக்கார். அப்போ பரதன் இங்கே இல்லவே இல்லை. இப்போது ராமனுக்கு ஒருவேளை நடந்திருந்தால் அதை பரதனால் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் இப்போது ராமனுக்கு நடந்தால் எப்படி நடந்திருக்குமோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல், அனகம் அப்படிங்கிறது குற்றமற்றதாய், குறைவில்லாமல் பாதுகைக்கு பரதனானவர் தானே விஸ்தாரமாக பண்ணி வச்சாராம். அப்போ இருந்தால் என்னால் பார்த்துருக்க கூட முடியாது, ஆனால் இப்போ நானே என் கையால் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பரதன் பண்ணி வச்சதா. ராமன் இருக்க வேண்டிய இடத்துல பாதுகையான்னு நினைக்காமல் குற்றமில்லாமல் பண்ணி வச்சார் அப்படின்னு உத்தமூர் சுவாமி வியாக்கியானம். இதுக்கு 2-3 வியாக்கியானங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இந்த அனகம் அப்படிங்கிறத எந்த இடத்துல சேர்க்குறோன்றதை பொறுத்து அதோட அந்த அர்த்தமானது மாறி இருக்குது. மனுவம்சத்தில் எப்போவுமே முதல் பையன், தலைமகன், அவர் தான் எப்போவுமே பட்டத்தில் உட்கார வேண்டியவர். அப்படி தலைமகன் உட்கார வேண்டிய இடத்துல பரதன் உட்காராமல் தலைமகனான ராமனோட பாதுகைகளை வச்சதுனால இந்த ஒரு பரதனுக்கு ஒரு குற்றம் வரதா இருந்தது இல்லையா, அந்த குற்றம் பரதனுக்கு நேராமல் இருந்தது. அதனால் குற்றமற்ற, குறைவில்லாமல் இருக்கின்ற பரதனானவர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். அதாவது இது எப்படின்னா, அபிஷேகத்தை குறைவில்லாத பரதன் செய்தார் அப்படிங்கிறது ஒரு வியாக்கியானம். குறைவில்லாத பரதன் அபிஷேகம் செய்து வைத்தார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். தலைமகனுக்கு பட்டமில்லையே அப்படின்னு குறை வந்திருக்க வேண்டிய இடத்துல அந்த குலத்துக்கு ஒரு குறை இல்லாமல் நல்லபடி அபிஷேகம் பண்ணி வச்சார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தமிழில் எனக்கு அவ்வளோ கரெக்டாக சொல்ல வருதான்னு தெரியல, அது கரெக்டாக நான் பதம் பிரிக்கிறேன் நான். அபிஷேகா வாஸ் டன் வித்தவுட் எனி ஃப்ளா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஃப்ளாலெஸ் பரதா டிட் அபிஷேகா அப்படின்னு ஒரு அர்த்தம். பரதா டிட் அபிஷேகா டு த ஃப்ளாலெஸ் பாதுகா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது இந்த குற்றமற்ற அப்படிங்கிறத பரதனோடையும் சேர்த்து குற்றமற்ற பரதன் செய்தார். அபிஷேகத்தை குற்றமில்லாமல் செய்தார், குறைவில்லாமல் செய்தார். குறைவில்லாத குற்றமில்லாத பாதுகைக்கு செய்தார்.
குறைவில்லாத அந்த மனு வம்சத்தில் தலைமகன் தான் இருக்கணும் அப்படின்ற குறைவில்லாமல் பரதர் செய்தார். ஆக இந்த அனகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வியாக்கியார்த்தாக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி எடுத்துட்டு அழகான வியாக்கியானங்கள் நமக்கு கொடுக்குறார். அதாவது மனு வம்சத்தில் என்ன குறை அப்படின்னா பவுண்டரீகபுரம் சுவாமி சாய்க்கிறார். பொதுவாக ராஜ்யத்தில் இது வரைக்கும் யார் உட்கார்ந்துருந்தா, தசரதன் வரைக்கும், மனுலேருந்து ஆரம்பித்து தசரதன் வரைக்கும் உட்கார்ந்து ராஜ்யம் பண்ணவா யாருன்னா மனுஷா தான், சாதாரண மனுஷா. அதனால ஒருவேளை அதுக்கு ஏதான ஒரு தோஷங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்பேற்பட்ட இடத்துல அடுத்தது ராமன் உட்காரணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு புண்ணியம், ஒரு தோஷமில்லாத தன்மை வரணும். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம மாத்தில் புண்ணியாக வச்சனம்னு பண்ணுவோம். ஒரு ஏதான ஒரு தோஷம் இருக்குது, ஒரு தீட்டு இருக்குது, அதெல்லாம் போகணும் அப்படின்னா புண்ணியாக வச்சனம் பண்ணுவோம். அந்த சுத்தமான தீர்த்தம் பட்ட உடனே அந்த இடமே அப்படி புண்ணியமாக ஆயிடுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பெருமாள் வேலை பண்ணுறது அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆக இங்கே என்ன சாய்க்கிறாருன்னா, இந்த மாதிரி மனுஷா உட்கார்ந்த இடத்துல போய் எப்படி பெருமாள் உட்கார முடியும்? அதுக்கு முன்னாடி புண்ணியாக வச்சனம் பண்ணணும் இல்லையோ, அதுக்காக பாதுகையோட அபிஷேக தீர்த்தமானது அந்த இடத்த சுத்தி பண்ணுறதுக்காக ராமனுக்கு முன்னாடி பாதுகைக்கு அந்த இடத்துல பட்டாபிஷேகம் ஆச்சு அப்படின்னு சாய்க்கிறார். ஆக இந்த மாதிரி இதுக்கு விதவிதமான அர்த்தங்கள், இது எல்லாமே அழகாக இருக்குது. இது இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த அனகம்ன்றத எந்த இடத்துல சேர்த்தாலும் இது அழகாக பொருந்தி வர ஒரு விஷயமா இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்கா பெரியவா வியாக்கியார்த்தாக்கள். சுவாமியோட திருவுள்ளம் இதில் எது வேணால் இருந்திருக்கலாம். இது எதுவுமே குற்றமற்றது தான். இந்த அனகம் அப்படிங்கிறது எல்லாத்தோடையுமே சேர்த்து சொல்லியிருக்கலாம். ஆக இது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தமாக அமையிறது. இதுக்கு ஸ்வாபதேசம்னு தனியாக இல்லை. நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கும் ஸ்வாபதேசம்னு இல்லை. ஆனால் நமக்கு இந்த ஃப்ளோவில் நமக்கு அது புரியறது. இது என்னவா இருக்கும் அப்படின்னா, பரதன் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணார் அப்படின்னும்போது சிறப்பான பட்டாபிஷேகம் பண்ணார். அதுவும் எது மாதிரி பிரசிடென்ட் இல்லாமல், முன்னுதாரணம் இல்லாத ஒரு சிறப்பான பட்டாபிஷேகம் பண்ணார் அப்படின்னும்போது நம்மளால் அதை யோசித்து பார்க்க முடியறது. ஒரு 750 வருஷம் முன்னாடி நம் சுவாமியோட பீரியட்லேயே கோவிலில் இந்த பிரபந்தத்தை சேவிக்கக்கூடாது, நம்மாழ்வார் 4ஆம் வர்ணத்தில் வந்த நம்மாழ்வாரோட பாசுரங்களில் அதுவும் தமிழில் இருக்கிற பாசுரத்தை சேவிக்கக்கூடாதுன்னு பெரிய சண்டை சுவாமி போய் அதை நிர்தாரணம் பண்ணார். சேவிக்கலாம் தப்பு இல்லை, அது ரொம்ப புண்ணியம் அப்படின்ட்டு. 750 வருஷம் முன்னாடியே இப்படின்னா நம்மளோட நாதமுனிகள் காலத்தில், அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் இதை யோக தசையில் கொடுத்துருக்கார். இதுக்கான ப்ரூஃப்னு அவரால் எதையுமே காமிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு யோக தசையில் இத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அவர் 12000 முறை இந்த கணினும் சிறுத்தாம்ப சொல்லி சேவிச்சு அதுக்கப்புறம் யோகத்தில் கிடச்ச இந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ போராடி இருப்பார்னு ஒரு நிமிஷம் நம்ம அந்த இடத்துல நின்று யோசித்தோன்னா இது எவ்வளோ பெரிய பேருபகாரம்னு நமக்கு புரியும். அதாவது நம்ம எப்போவுமே சொல்லுவோம், நமக்கு பெரியவாள்லாம் பேருபகாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையாக அதை தாண்டிட்டு போய்டுறோம். ஆனால் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நம்ம நின்று யோசித்தோன்னா நமக்கு அது ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இதுக்கு ஒரு பிரசிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி 4000 ஆழ்வார்கள் எழுதினது அந்த மாதிரி அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத சமயத்தில் கூட அவர் போராடி இந்த பாசுரங்கள், தமிழ் பாசுரங்கள் வேதத்துக்கு ஒப்பானது, எங்கள் ஆழ்வார்கள் சொன்னது அவ்வளோ வசத்தியானதுன்னு அவர் நின்று ப்ரூவ் பண்ணதோடு இல்லாமல் அதை பழக்கத்துலேயும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி அது சில இடங்களில் வழக்கொழிஞ்சு போயிடுது. அப்புறம் ராமானுஜர் திருப்பி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஆனால் நான் அவ்வளோ வருஷம் முன்னாடி, 1400 வருஷம் முன்னாடி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ரீமத் நாதமுனிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நம்ம யோசித்து பார்த்தோன்னா அது எவ்வளோ பெரிய, அவர் 12000 முறை அதை கணினும் சிறுத்தாம்ப சேவிச்சு நமக்கு இது வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம். அதை அவர் நிர்தாரணம் பண்ணியிருக்கார். இது வேதத்துக்கு துல்லியமானது, இதை சேவிக்கணும், எங்கள் ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியன் ஸ்தானம் தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார். அவர் மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு இன்றைக்கி இந்த 4000 இல்லை,
அதுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் நமக்கு இருந்திருக்க மாட்டா. நம் சுவாமி வரைக்குமே யார் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மாழ்வார்லேருந்து ஆரம்பிக்கிறது. நம் சுவாமி சாய்ப்பர் மாசின் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா அப்படின்வர். மாசின் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம், வேதங்களே வகுத்திருக்கலாம் முனிவர்கள்லாம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் கூட பார்த்தோம்னா மனு முதலான ராஜாக்கள் முன்னாடி இருந்தவாள்லாம் பெரியவாளாகவே இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் பாதுகைக்கு ஈடாக மாட்டா மாதிரி இத்தனை ரிஷிகள் முனிவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் மாலுகந்த ஆசிரியருங்கிறது நம்ம ஆழ்வார்கள், நம்ம ஆச்சாரியர்கள், அவளோட வார்த்தை கொவ்வா அப்படின்னு நம் சுவாமி. ஆக இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு சுவாபதேசம்னு ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால் அது உணர முடியறது. இப்போ எப்படி பரதன்னு சொல்லப்படுற நம் ஸ்ரீமன் நாதமுனிகள் எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ட் இல்லாத, முன்னுதாரணம் இல்லாத ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாரோ, அது மாதிரி நமக்காக நம் பின்னாடி வரக்கூடிய இந்த சந்ததிகளுக்காக ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கு அவருடைய அந்த பிரபந்தங்களுக்கும் எப்பேற்பட்ட பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுருக்காருன்னு நம்மளால் இந்த சமயத்தில் உணர முடியறது. அப்படிங்கிறதே நமக்கு பெரியவா நமக்கு கொடுத்த அந்த பாக்கியம்தான். அவளோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கே வாய்ப்பே இல்லை என்று சொல்லி தலை கட்டுகிறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.